வெல்கம் டு சார்ட் பார்வை. நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஸ்டாப் லாஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் நமக்கு ஃபேவராகவும் வரலாம், இல்லை அகேன்ஸ்டாகவும் போகலாம். ஸோ அகேன்ஸ்டாக போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தோம்னா நம்மளுடைய டோட்டல் மார்ஜினையும் அந்த ஒரே ட்ரேடு வாஷ் அவுட் பண்ணி போயிடும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனால கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம், சேம் டைம் நம்ம எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கேண்டில் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த எமோஷனல் விஷயங்களை அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா. சேம் டைம் ரிஸ்க் வந்து நம்ம கையில் இருக்கும். ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கும்போது ரிஸ்க் வந்து மார்க்கெட் கையில் இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ரிஸ்க் நம்ம கையில் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் டோட்டல் மார்ஜின் வாஷ் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடு நமக்கு ப்ராஃபிட்டாக வரும்னு நமக்கு தெரியும். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு கேபிட்டல் இல்லாமல் பெறக்கூடாது. ஸோ ரிஸ்க் நம்ம கையில் இருக்கணும். இந்த மார்க்கெட்டில் நமக்கு சர்வேல் வெயில் ஆயிடணும். மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸோ அதாவது மார்ஜின் வைக்கணும். அதாவது நம்ம இந்த இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் 1:2 1:3 இந்த ரேஞ்சில் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் வச்சு பிளான் பண்ணி நம்ம அதுக்கேற்ற தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ பிளானிங் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும். பொதுவாக ஸ்டாப் லாஸ் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம், ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டுக்கு லைனுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் பஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் இந்த பை ட்ரேடில். அதே செல் ட்ரேடில் ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ் பஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா, நமக்கு இந்த ஃபேக் பிரேக் அவுட் நிறைய டைம் மார்க்கெட்டில் ஆகும். அதாவது ஒருத்தரோட லாஸ் தான் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட். ஸோ நம்மளை லாஸ் பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட டார்கெட் ஹிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 10 ரூபா பஃபர் வச்சு 490 வச்சுக்கலாம். டார்கெட்டு 1:3, அதாவது 530 ரூபா வச்சுக்கணும். ஸோ மினிமம் 1:3 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு. ஓவரால் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் எடுக்கிறோம்னா ஆன் ஆவரேஜ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் ஒரு ட்ரேடில் என்ட்ராக முக்கியமான விஷயம் வால்யூம் கன்ஃபர்மேஷன். நல்ல வால்யூம் இருக்கணும். வால்யூம் இருந்தால் மட்டும் தான் ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். ஒரு கேண்டில் நம்மளோட ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். லோ வால்யூம் வந்து நமக்கு ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நல்ல ஹை பொட்டன்ஷியல் வால்யூமோட அந்த கேண்டில் அந்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா டைட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா 500 என்ட்ரி இருக்கும், நம்ம 499 498 ஒரு 2 ரூபா 3 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஏன்னா பஃபர் பண்ணி தான் போவாங்க. ஸோ பஃபர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. அதாவது டைட் ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்ணுறது பஃபர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுமாதிரி மூவிங் ஸ்டாப் லாஸ் எமோஷனல், அதாவது ஸ்டாப் லாஸ் நம்ம பாயிண்ட்டை டார்கெட் வந்து அடிக்காமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, கேண்டில் ஹிட் ஆகுதுன்னா அதோட அந்த ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். கீழே இறங்க நம்ம வந்து ஸ்டாப் லாஸை கீழே தள்ளி போட்டே இருந்தோம்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ட்ரேட் நமக்கு லாஸ் ஆகிட்டுனா அகைன் ரிவெஞ்ச் ட்ரேடோ இல்லை ஓவர் ட்ரேடோ வைக்கவே கூடாது. இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு 50% நம்ம ட்ரேடாக ரெடி ஆகிடலாம். ஸோ ஸ்மால் லாஸ் இஸ் நார்மல். அதாவது சின்ன லாஸஸ்லாம் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் நமக்கு நார்மலாக நடக்கிறது தான். பிக் லாஸ் இஸ் டேஞ்சரஸ். இது உங்களுக்குலாம் தெரியும். பெரிய லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம பண்ணுற லாஸஸ் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர். ஸோ ப்ரொஃபஷனலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடர்ஸ் முதல்ல அவங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் மெயின் பாயிண்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நீ என்ட்ரு அதுக்கு முன்னால் எப்போவுமே நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால், அதே சேம் டைம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் கோல்டன் ரூல். இதுதான் ஃபைனல் மெசேஜ் கூட. இந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகக்கூடாது. அப்படி என்ட்ரு ஆகிட்டோம்னா நமக்கு தான் ரொம்ப டேஞ்சர். ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம ஸ்டாக்ஸு எந்த ஸ்டாக்கு டபுள் பாட்டமில் இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.